பணம் மற்றும் அதிகாரம் வந்து அதிகமா விளையாண்டுருக்கு அப்படின்னு நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க. டெல்லியிலயும் கிட்டத்தட்ட அதுதான் அப்படின்னு சொல்லி கட்சிகள்லாம் வைக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் தாண்டி சீமானுக்கு போட்டு அவங்க என்ன மெசேஜ குடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க மக்கள். என்னன்னா, எல்லா மக்களுமே எல்லா காலத்துக்குமே விலை போயிட மாட்டாங்க. அப்ப இருக்கும்போது அதுதான் சொல்றாங்கல்ல, "அடி மேல அடி வைத்தால் அம்மியும் நகரும்பாங்கல்ல." அப்ப தொடர்ந்து வந்து நீங்க நின்னு தேர்தல்ல நின்னு உங்களுடைய கொள்கைகள பேசி, உங்களுடைய விமர்சனங்கள வச்சு தேர்தலுக்கு வந்து சமரசம் எதுவும் பண்ணிக்காம நீங்க அந்த களத்துல போய் நிக்கும்போது, அதுவும் நீங்க சொல்ற மாரி எல்லாமே வந்து அந்த ஒரு அதுவும் லேடி வேட்பாளர் தான் அங்க நிறுத்துறாங்க. அவங்களும் வந்து நல்லா பேசக்கூடிய லேடி தான். அவங்களும் ரொம்ப தைரியமா அவங்க என்ன நீங்க சொல்லக்கூடிய அத்தனை நெருக்கடி வந்தாலும், அத ரொம்ப திராணியோட எதிர்கொண்டு எல்லா இடத்துலயும் நின்னு தைரியமா ஃபேஸ் பண்ணி, நெறைய இக்கட்டுகள் அவங்களுக்கு ஈரோடு பரப்புரையின் போது இருந்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. போன இடைத்தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பட்டி பாலிடிக்ஸ்ன்னு பண்ணி அரசியல்ல புதுசு பட்டி பாலிடிக்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த தடவ டக் வாக்கிங்கிற ஒரு சிஸ்டத்த வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க திமுகல.